இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தெய்வம் காட்டுகிற வழியிலே நாம் நடக்கின்ற பொழுது, அவருடைய சித்தப்படி நம்மை ஒப்பு கொடுத்து நடக்கும்போது எல்லா தடைகளும் மாறி செழிப்பான பாதையில தெய்வம் வழி நடத்துகிறார். நமக்கென்று ஒரு திட்டத்தை தெய்வம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் புரிந்து கொண்டால் எவ்வளவு நல்லது தெரியுமா? பிரியமானவர்களே, அவருடைய திட்டத்தை நாம் புரிந்து கொள்வோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, அந்த திட்டத்தில் என்னை நடத்தும் அப்பா. நீர் காட்டும் வழியில என்னை நடத்தும். என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, நீர் காட்டுகிற வழியில நான் நடப்பேன் என்று ஒரு உறுதி எடுப்போம். அவர் காட்டுகிற பாதையிலே நாம் நடப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட்டும் வழியில் நான் செல்லுவேன். என் தெய்வமே உன் சித்தம் போல் நீ காட்டும் வழியில் நான் செல்லுவேன். என் தெய்வமே உன் சித்தம் போல். நன்றி 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 ஐயா இயேசுவே, உமக்கே நன்றி. நன்றி 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 ஐயா இயேசுவே, உமக்கே நன்றி. என் தாயின் வயிற்றிலே அன்று என்னை நீ தெரிந்தீரே. என் தாயின் வயிற்றிலே அன்று என்னை நீ தெரிந்தீரே. உன் பிள்ளையாக மாற்றினீரே. உன்னத ஆவியால் நிரப்பினீரே. உன் பிள்ளையாக மாற்றினீரே. உன்னத ஆவியால் நிரப்பினீரே. நன்றி 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 ஐயா இயேசுவே, உமக்கே நன்றி. நன்றி 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 ஐயா இயேசுவே, உமக்கே நன்றி. அதிசயமான தேவா, எங்கள் ஆலோசனை கர்த்தாவே. அதிசயமான தேவா, எங்கள் ஆலோசனை கர்த்தாவே. உலகத்தை நடத்தும் ஒளி தீபமே, உன்னதமான என் தெய்வமே. உலகத்தை நடத்தும் ஒளி தீபமே, உன்னதமான என் தெய்வமே.
நேசிக்கின்றேன், நான் உம்மைத்தான் அறிவிப்பேன். உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் அறிவிப்பேன். உம் நெஞ்சிலே சாய்ந்திடுவேன், உம் இதய விருப்பத்தை அறிந்திடுவேன். உம் நெஞ்சிலே சாய்ந்திடுவேன், உம் இதய விருப்பத்தை அறிந்திடுவேன். நன்றி 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 ஐயா இயேசுவே, உமக்கே நன்றி. நன்றி 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 ஐயா இயேசுவே, உமக்கே நன்றி. நீர் காட்டும் வழியில் நான் செல்லுவேன், என் தெய்வமே உம் சித்தம் போல். நீர் காட்டும் வழியில் நான் செல்லுவேன், என் தெய்வமே உம் சித்தம் போல். நன்றி 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 ஐயா இயேசுவே, உமக்கே நன்றி. நன்றி 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 ஐயா இயேசுவே, உமக்கே நன்றி. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறைச்செய்தி என்னவென்று பார்ப்போமா? யோவான் எழுதிய நற்செய்தியில் 17வது அதிகாரம் 1 முதல் உள்ள இறைச்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. உமது மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. அன்புமிக்க இறை மக்களே, இன்னைக்கு நிலையான வாழ்வு எது என்பதை பற்றி ஒரு விவாதம் வைத்து பாருங்கள். 4 பேர் உட்கார்ந்து எதையோ பேசுகிறோம். ஆனால் நீங்கள் 4-5 பேர் இருக்கின்ற இடத்திலே நிலையான வாழ்வு எது என்பதை பற்றி ஒரு சும்மா அது பேசிட்டு இருங்களேன். எது நிலை வாழ்வு அப்படின்னு பேசுங்க. எதெல்லாம் நிலையாக இருக்கும் பேசி பாருங்க. உங்கள் உறவு நிலையானதா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் கணவன் மனைவி, அப்பா அம்மா, மாமனார் மாமியார், அண்ணன் தங்கை தங்கச்சி அக்கா, இந்த உறவு நிலையானதா? அல்லது உங்களிடம் இருக்கக்கூடிய நகைகள் நிலையானதா? உங்களிடம் இருக்கும் பணம் நிலையானதா? உங்களிடம் இருக்கக்கூடிய வீடு நிலையானதா? உங்களுடைய சொகுசான கார்கள் வாகனங்கள் நிலையானதா? உங்களது நிலம் நிலையானதா? என்னங்க எல்லாருமே நம்ம சொல்லுவோம் நிலையற்றது. ஒரு 60 வயசு 70 வயசு ஆனவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, தெளிவாக சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை போ என்று சொல்லிவிடுவார்கள். காரணம் என்ன? அவர்கள் அனைத்தையும் பார்த்தவர்கள். ஒரு 70 வயசு என்றால் அவர்கள் எப்படியும் 3 முறை துன்பங்களை கடந்து வந்திருப்பார்கள். அவங்களுக்கு தெரியும், எல்லாம் வரும் எல்லாம் போகும், எதுவும் நிலையானதல்ல, நிலையான ஒன்று இயேசுவே. அதை தான் நிலை வாழ்வு. எது நிலை வாழ்வு? இயேசுதாங்க நிலை வாழ்வு. இயேசுவை நம்புவதும் அவர் சொல்வதை கேட்பதும் தான் நிலை வாழ்வு. அப்ப இந்த உலகில் இருப்பதெல்லாம் நிலையற்ற உலகு. நிலையற்ற உலகிலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நிஜமற்ற உலகிலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த நிலையற்ற நிஜமற்ற வாழ்விற்காக போராடி கொண்டு இருக்கிறோம். அதான் உண்மை.
இந்த நிலையற்ற வாழ்விற்காக அநேக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம், அநேக பகைமைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். நிலையற்ற வாழ்வு, நிலையான வாழ்வு ஒன்றே ஒன்று தான். அதற்கு தேவை உங்கள் ஆன்மா. உங்கள் ஆன்மா தான் அதுக்கு தேவை. உங்களுடைய காசு, பணமோ, செல்வமோ, செல்வாக்கோ, வீடு எதுவும் வேண்டாம். உங்களுடைய நிலை வாழ்விற்கு தேவை உங்களது ஆன்மா. உங்கள் ஆன்மா நல்லா இருக்கா? உங்கள் ஆன்மா நல்லா இருக்கா? ஒரு நிமிடம் உட்காந்து சிந்திச்சு பாருங்க, ஜெபித்து பாருங்க. என்னுடைய ஆன்மா நன்றாக இருக்கிறதா? என் ஆன்மா மோட்சத்துக்கு போகிறது மாதிரி இருக்குதா? கேள்விக்குறிதானே? சொல்லுங்க. எனவே நண்பு மக்களை, நாம் நம்முடைய ஆன்மாவை தயாரித்து கொள்வோம். இந்த ஆன்மாதான் நிலை வாழ்வை நோக்கி செல்ல போகிறது. இந்த வாழ்க்கை கடந்து செல்லக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்பொழுது வேணாலும் முடிவுக்கு வரலாம். ஆதலால் நிலை வாழ்வை பற்றி கவலைப்படுங்க. இந்த வாழ்விற்கு தேவையானது அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து விடுவார். ஆமென். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிலை வாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆமென். ஆமென். Praise the Lord. என் அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய ஆசீர்வாதம், எல்லா நலன்களும் உங்கள் வாழ்வில் பெருகுவதாக. நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு பிரியமானவர்களே, தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், உன் பெயரை சிறப்புறச் செய்வேன். எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் நமக்கு தருகிறார் பாத்தீங்களா? நம்ம பெயரை அவர் சிறப்புறச் செய்வாராம். உங்களுக்கு என்ன பெயர் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நமக்கு இந்த உலகம் நிறைய பெயர் கொடுக்கும். ஏழை, பரதேசி, முட்டாப்பையன், விளங்காதவன், இவெல்லாம் தரித்திரம் பிடிச்சவன் அப்படின்னு உலகம் நமக்கு சில பெயரை கொடுத்துருக்கு. எனக்கு ஒரு காலத்துல நிறைய பெயர்கள் உண்டு. நண்பர்கள், உறவுகள், சொந்த பந்தவங்க, வேண்டியவன், வேண்டாதவங்க எல்லாரும் அவங்க விருப்பத்தின்படி ஒரு பெயரை கொடுத்தாங்க. ஆனா பாருங்க, அவங்க நினைச்ச மாதிரி நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடணும் அப்படின்னு அவங்க நம்மளை கடைசி வரை முட்டாளாவே பார்த்திருப்பாங்க. கடைசி வரை தரித்திரமாவே பார்க்கணும்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்க மத்தியில நம்மை உண்டாக்குன ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ தரித்திரம் கிடையாது கண்ணு, நீ நோயாளி கிடையாது, நீ ஒரு முட்டாள் கிடையாது, நீ இந்த உலகத்தில் ஆகாதவன் இல்லப்பா, உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். யோசித்து பாருங்களேன், தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையில அவருடைய ஆசிரியை உனக்கெல்லாம் கடவுள் படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கலங்கிற போல அவனை ஒரு முட்டாள் என்ற நிலைக்கு தள்ளி அனுப்பிட்டாங்க. ஆனா இன்னைக்கு உலகம் அந்த மனிதனை எல்லா இடத்திலையும் பேசுகிறது. காரணம் என்ன தெரியுமா? உலகம் எந்த இடத்தில் உங்கள் பெயரை எந்த இடத்திலெல்லாம் வேதனைக்குரிய பெயராய் மாற்றியதோ அதே பெயரை ஆசீர்வாதமான பெயரா மாற்ற இயேசு உங்க கூட இருக்கிறார். நல்லா சொல்லுங்க, என் பெயரை மாற்றுகிற, என் பெயரை சிறப்புறச் செய்கிற, என் பெயரை எல்லா மனிதர்களுக்கு முன்பாக மேன்மையா வைக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமா பாருங்களேன், சக்கேயோங்கிற ஒரு மனுஷனுடைய பெயர் சொல்லும் போதே அவன் பாவி அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அந்த மனுஷன் வீட்டுக்கு இயேசு போனார். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பாருங்க, சக்கேயோ அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள்ள இயேசு இருந்தார், வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று என்ற ஒரு மாபெரும் உண்மையை வருடங்கள் வருடங்கள் நாட்கள் நாட்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? பாவியையும் பலவீனனையும் கூட இயேசு ஏற்றுக்கொள்கிறார். அப்படி அன்பு உங்கள் பெயரை சிறப்புறச் செய்யும். உங்கள் சோகங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பா, என் பெயரை சிறப்புறச் செய்கிறவரே, எங்கள் மீது இரக்கம் வையும் என்று சொல்லி மன்றாடி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதம் வெளிப்படுவதாக.
ஆண்டவரே, நீர் இவர்களை ஆசீர்வதியும், நீர் இவர்களை ஆசீர்வதியும். தயவாய் உம்முடைய வல்லமை இவர்கள் மீது இறங்கி வருவதாக. உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன் என்று சொன்னவர், உமது பெயர் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இயேசு என்கிற நாமத்தினால் வெளிப்பட்டு இவர்கள் துக்கம், அவமானம், நிந்தைகளின் பெயர்கள் மாறுவதாக, அற்புதம் நடப்பதாக என்று ஆறுதலும் ஆசியும் பெருகி வருவதாக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் 12:2 உன் பெயரை சிறப்புறச் செய்வேன் என்றவர் உங்கள் பெயரை ஆசி மொழியாய் மாற்றுவார். God bless you. மரியே வாழ்க.